வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தென் துவாரகை என்று சொல்லக்கூடிய அம்பலப்புழா கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான கோயில்களில் இந்த கோயில் ஒன்று. வாங்க இந்த கோயில்களோட சிறப்பு பற்றியும் இந்த கோயில் எப்படி இருக்குன்றதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம ஆலப்புழாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆலப்புழாவிலேருந்து ஆலப்புழா பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம அம்பலப்புழாவுக்கு பஸ் ஏறப்போகிறோம். இதுதான் ஆலப்புழா பஸ் ஸ்டாப் பாருங்கள். சின்ன பஸ் ஸ்டாப் இருந்தாலும் நீட்டாக அழகாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூமு, லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஆலப்புழா வர்றீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாக்கர் ஃபெசிலிட்டியில் பொருளை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வரலாம். அம்பலப்புழாவுக்கு ஆலப்புழாவிலேருந்து பஸ் அடிக்கடி இருக்குது. ஒரு 16 கிலோமீட்டர் தான். நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் தான். ட்ரெயின் அடிக்கடி இருக்காது, பட் பஸ் அடிக்கடி இருக்கும். நாங்கள் வரும்போது துலாபாரம் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. துலாபாரத்தில் பழங்கள்லாம் கொடுத்து துலாபாரத்துக்கு ஒருத்தர் காணிக்கை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவர் உட்காந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு துலாபாரம் கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலில் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில் மாதிரியே இந்த கோயில்லையும் கோவிலுக்கு உள்ளே போகும்போது ஆம்பளைங்க சட்டை போட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த கோயில் இருந்துச்சு. இது வெளியில் இருக்க சுற்று நடை அப்படின்றதுனால சட்டை போட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடிய இடங்கள் தான் கோயிலோட என்ட்ரன்ஸு. அதுக்குள்ளே சட்டை போட்டு போகக்கூடாது. நாங்கள் போகிற அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால நிறையா விதமான நேர்த்திக்கடன்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இந்த கோயிலில் கூடிய கிருஷ்ணர் ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சாட்டையும் வச்சுருக்க மாதிரியான ஒரு விக்கிரகம் வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயிலில் ஒரு விதமான அரிசி பாயாசம் ஒன்று கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் குருவாயூர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் குருவாயூர் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கே நம்ம போய் சாமி கும்பிட்ருக்கோம். அங்கே அந்த பாயாசத்தை நான் வாங்கி குடிச்சு பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கோயிலில் கொடுத்த பாயாசம் மாதிரி தான் இது. இந்த கோயிலே பாயாசம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஆள்ற அரசர் இருக்கார் இல்லையா, அவர் கூட சதுரங்க கேம் விளாண்டாராம், செஸ் விளாண்டாராம். அந்த காலத்தில் சதுரங்க கேம் விளாடும்போது அதில் தோக்குறவங்க அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருந்திருக்கு போல். அப்போ சாமி கோயிலில் சாமி ஜெயிச்சுறாங்க. அப்போ அரசர் அரிசி கொடுக்கணும் வர்ற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள் எல்லாருக்குமே கோயிலில் அரிசி பாயசத்தை காணிக்கையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குளம். மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ சைஸ்க்கு பெரிய பெரிய மீனாக இருக்குது. இந்த குளத்துக்கு இறங்கி வரக்கூடிய இடம் இருக்குது தெரியுமா, அது ஓட்டுக்கோட்டாய் மாதிரி போட்டு அந்த ஓட்டுக்கோட்டாய்க்குள்ளே இறங்கி வர்ற மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க. நான் என்னுண்டே மொய்தின்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். அந்த மலையாள படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் 2-3 சீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோயில்லையும் இருக்குது. இந்த குளத்தோட செட்டப்பு. இந்த குளத்தை சுற்றிலும் நடை மாதிரி பாதை இருக்குது. அந்த நடையோட ஒரு ஓரத்தில் யானை கட்டி போடுற கொட்டை இருக்குது. யானை இப்போ இல்லை, பட் யானை இங்கே கட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பெரிய கொட்டா போட்டிருக்காங்க பாருங்கள் உயரமாக. அதுதான் யானை கட்டி போடுற இடம். சீலிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மர வேலைப்பாடுகள் தான். அதாவது கோயில் பக்கத்தில் அந்த கோயில் பூசாரிகளாக தங்கக்கூடிய ஒரு வீடு, இப்போ அப்புறம் யானையோட பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செட்டப் பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங் எல்லாமே கேரளா ஸ்டைலில் தான் இருக்குது. நீங்கள் குருவாயூர் வந்தாலும் சரி, பகவதியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த அம்பலப்புழா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த கோயிலில் இருக்கவங்க சொன்னாங்க. அம்பலப்புழா கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலில் இருக்க மாதிரி இந்த சுற்று நடையில் அந்த விளக்குகள் வச்சுருக்காங்க. எப்போவுமே ஈவினிங் விளக்குகள் ஏற்றுவாங்களாம். நாங்கள் காலையில் போய் சாமி கும்பிட போயிருந்தோம். பட் அந்த விளக்குகள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. வால்லே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விளக்குகள் எல்லாத்தையுமே. ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அதை போட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. நாங்கள் குருவாயூர் கோயில் சாமி கும்பிடும்போது அந்த வேலைகள்லாம் அங்கே பார்த்தோம். ஈவினிங் நேரத்தில் அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு திருப்பி போடுறதுக்கிட்டே 2-3 பேர் வர்றாங்க. அது எல்லாமே போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் அர்ச்சனை பண்ணுறதுக்கான டோக்கன் வாங்குகிற இடம். அங்கே எப்படின்னா அர்ச்சனை வித்தியாசமாக இருக்குது. வாழைப்பழம் ஒரு இலை இருக்குது. இலையில் வாழைப்பழம், பூ இதெல்லாம் வச்சு ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறோன்னா சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகணும். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா விதமான பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில் அட்டவணை கூட சைடில் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் சாமி பேர் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தமிழ்லேயே எழுதி போட்டிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி கூகுள் லென்ஸை வச்சு யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட்டர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன் நான். இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது.
இது 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 வந்து வெறும் உட்டு, அதுக்கப்புறம் ஓடு, இதை வச்சே வந்து கட்டியிருக்காங்க. இது சுற்றிலுமே வந்து லென்த்தாக, ஃபுல் லென்த்தாக வந்து இப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணேன்னா, மாடு வளர்க்கக்கூடிய அந்த மாட்டு கொட்டா போல் அப்படின்னு நினச்சேன். நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த செட்டிய வீட்டிலலாம் சுற்றிலும் வந்து மாட்டு கொட்டா அப்படி தான் லென்த்தாக கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்து அரசர்கள் வந்து இங்கே வந்து தங்குவாங்களாம். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இல்லை இந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து இங்கே தங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடக்கூடிய பொதுமக்கள் தங்குறதுக்கும் இங்கே வந்து பணம் கட்டி தங்குற மாதிரி, அப்போ ஸ்டே மாதிரி கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இங்கே ஸ்டே இருக்குது. அதனால வந்து இது ரொம்ப லென்த்தாக வந்து கட்டியிருந்தாங்க. நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 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 கொட்டார மாதிரி போட்டிருந்தாங்க பெருசாக. அது வந்து பக்தர்கள் வந்து தங்கக்கூடிய, சாமி கும்பிட்டுட்டு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து சில நேரங்களில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, பாட்டு கச்சேரி நடக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கோயில் வந்து வெளியிலே வந்து ஃபோனை வந்து வாங்கி லாக் பண்ணி வச்சுறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய கோயில் நம்ம பார்த்துருக்கோம். கேரளாலுமே வந்து குருவாயூர் கோயில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில கோயில்கள் அந்த மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் போன அம்பலப்புழா கிருஷ்ணர் கோயில் வந்து எப்படின்னா, ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகலாம், பட் ஃபோட்டோ இது மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் சுற்றுப்புறத்தில் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் தான் நம்ம வீடியோ ஃபோட்டோவாக எடுக்க முடியும். உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோன் கூட எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே மாதிரியும் இங்கேயும் வந்து ரொம்ப தாழ்வான சின்ன க்யூட்டாக ஒரு சின்ன கோயில் தான் கட்டியிருக்காங்க. உள்ள சிலையும் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் வந்து குருவாயூர் கோயிலில் பார்க்கும்போதும் சிலை வந்து ரொம்ப, குருவாயூர்வாயே வந்து ஒரு குழந்தை தான், கிருஷ்ணர் வந்து குழந்தையாக தான் இருப்பார், அதனால் சின்னதாக இருக்கும். இங்கே இருக்க சிலையும் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அந்த வளவுலாம் வச்சு கேரளா ஓடு வச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க கோயில். எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் போன சிவன் கோயில் இருக்குது இல்லையா, வடக்குநாதன் சிவன் டெம்பிள், அங்கே தான் வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய அந்த அந்த கோட்டை சோறு மாதிரி கட்டி அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே வந்து ஓட்டில் செய்ய மாட்டேன். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த சுற்றி இந்த பாருங்களேன், சுற்றுப்பத்தி மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உட்டு தான், ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இங்கே வந்து சாமி கும்பிட வர்றவங்களாம் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் மாதிரி இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் எங்கே எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. விவரம் தெரிஞ்சவங்க யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் அங்கே இருக்கவங்களை சில பேர்கிட்ட கேட்டேன், அவங்களுமே வந்து லோக்கல்ஸ் தான், ஆனால் அவங்களே வந்து தெரில பில்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு அண்ணன் வந்து கடை வச்சுருக்கான்னு தான் சொன்னார். இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து தங்குவாங்க, தங்கியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வேலை பறக்கிறவங்க, யானை வந்து பராமரிக்கிறவங்க, இது மாதிரி நிறைய பேர் தங்குறதுக்கான இடமாகவும் இது இருந்துச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கோயிலில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்களாம். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அந்த நிர்வாகத்துக்கான கணக்கு வழக்கு வந்து இந்த வீட்டில் தான் உட்காந்து பார்ப்பாங்க அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. எது எப்படின்னு நமக்கு தெரியல, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. 4 வாசப்படி இருக்குது இந்த கோயிலுக்கு. 4 வாசப்படியில் நாங்கள் வந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாசப்படி வழியாக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோன்னா இந்த கூரை கொட்டா மாதிரி போட்டிருக்காங்களே, அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த துலாபுரம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி இடங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதுதான் கோயிலுடைய முன்பகுதியில் விளக்குக்கு எண்ணெய் போடக்கூடிய அந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் மேலே ஏறி தான் வந்து எண்ணெய் போடுவாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விளைய வைக்கிட்ட விளை நிலங்களில் இருக்கக்கூடிய வாழைத்தாறு, அப்புறம் பழம், பரங்கிக்காய், இந்த மாதிரி என்னென்ன வச்சாலும் சரி, அதோடய ஃபஸ்ட்டு விளைச்சலை வந்து இந்த கோயிலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. குருவாயூரில் அதே மாதிரி தான் பண்ணாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து அந்த நடைமுறையை பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நாங்கள் பேக்கு எல்லாமே கொடுத்து வச்சுருந்தோம், டோக்கன் போட்டு. அது எல்லாத்தையுமே நம்ம கையில் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இனிமேல் நாங்கள் வந்து கிளம்பி நேராக ஆலப்புழா தான் போகிறோம். ஆலப்புழா போயிட்டு இங்கே போட் ஹவுஸு இதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நன்றி.